ஸோ இந்த வீடியோல கேம் தியரில சம் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. அதாவது லீனியர் காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட பேஸ் பண்ணி போடணும். ஸோ இதுவும் 10 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 4 ப்ராப்ளம் பார்க்கலாம் கேம் தியரில. ஸோ இது பாருங்க சால்வ் த ஃபாலோயிங் கேம். இது நீங்க ரோ மினிமா காலம் எக்ஸ்ல போட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுல ஆன்சர் வராது செக் பண்ணி பாருங்க. ஸோ எடுத்த உடனே நான் டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டில தான் போட போறேன். டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டில பார்க்கலாம் அதை. ஸோ 2 மார்க்லயும் 5 மார்க்ல தியரி கேட்கலாம். டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டினா இஃப் யூ கம்பேர் த ரோஸ், நம்ம ரோ கம்பேர் பண்ணும்போது ஸோ எந்த ரோ ரொம்ப லோவா ஸ்மால் ரோவா இருக்கோ அந்த ரோவை நம்ம delete பண்ணணும். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, delete the row which is smaller row. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஸ்மால் ரோவா இருந்தா நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் ரோவை வந்து delete பண்ணணும். அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி காலம் வைஸ் கம்பேர் பண்ணும்போது பிக்கர் காலம், ஸோ காலம்ல பிக் காலமை we have to delete. தட் மீன்ஸ் நம்ம ரெண்டு காலம் இப்போ இது 2 3 1, இது 5 7 6, இப்போ இது ரெண்டு ரோ, இந்த ரெண்டு ரோ பாருங்களேன், 2 ஓட 5 அதிகமா இருக்கு, 3 ஓட 7 அதிகமா இருக்கு, 1 ஓட 6 அதிகமா இருக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ எது வந்து ரொம்ப லோவா இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ தான் லோவா இருக்கு. அப்போ அந்த ரோ அப்படியே delete பண்ணிடணும். ஸோ இதுதான். இதே நான் காலம் வைஸ் கம்பேர் பண்ணும்போது எந்த காலம் பிக்கா இருக்கோ நம்ம அதை delete பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டில போடுவோம். அது வரலன்னா என்ன பண்ணணும்னா லீனியர் காம்பினேஷன் அது என்னன்னு சொல்றேன் நான். அதாவது இது டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ கம்பேர் பண்றேன். 3 ஓட 3 ஈக்குவலா இருக்கு, 2 ஓட 4 கிரேட்டர். ஆனா பாருங்க இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு, இந்த 2 ஓட 4 கிரேட்டர், ஆனா அந்த 4 ஓட 2 கிரேட்டர். ஸோ கம்பேர் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம ரெண்டு ரோ கம்பேர் பண்ணும்போது ஒரு ரோட ஒரு ரோ வந்து பிக்கா இருக்கணும் இல்ல ஸ்மாலா இருக்கணும். சர்டன் நம்பர் பிக்கா இருக்கு, சர்டன் நம்பர் அப்படி ஸ்மாலா மாறிச்சுன்னா ஸோ வி கான் கம்பேர். கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டையும் தேர்டும் கம்பேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் தேர்ட் 3 ஓட 4 கிரேட்டரா இருக்கு. ஸோ 3 ஓட 4 கிரேட்டர். அடுத்து 2 2 ஈக்குவல், 4 4 ஈக்குவல், 0 0 ஈக்குவல். ஸோ எனிவே 3 ஓட 4. ஸோ அப்போ எந்த ரோ வந்து கிரேட்டரா இருக்குன்னா தேர்ட் ரோ இஸ் கிரேட்டர், ஃபர்ஸ்ட் ரோ இஸ் ஸ்மாலர். அப்போ ரோ 1 இஸ், அதாவது ரோ 1 இஸ் டாமினேட்டட் பை ரோ 3. ஸோ அப்போ ரோ வந்து ஸ்மாலா இருக்கு. ஸோ அப்போ delete ரோ 1. ஸோ delete ரோ 1. ஸோ ரோ 1 delete பண்ணிடணும். ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது அதாவது மற்ற நம்பர்லாம் சேமா இருக்கு, ஒரு நம்பர் கேட்டிருந்தாலே அப்போ ரோ 1 இஸ் delete. ஸோ ரோ 1 அப்படின்னு delete பண்ணிருங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்த ரோ கம்பேர் பண்ணி பாருங்க. செகண்ட் தேர்ட் பண்ணும்போது 3 ஓட 4 கிரேட்டர், ஆனா 4 ஓட 2 ஸ்மால் ஆயிடுது, கம்பேர் பண்ண முடியாது. தேர்ட் ஃபோர்த் பண்ணும்போது 3 ஓட 0 லோவர், 4 4 ஈக்குவல், 2 ஓட 0 லோவர். பட் ஆனா அதாவது எல்லா ரோவும் அந்த தேர்ட் ஃபோர்த்ல எல்லா நம்பரும் லோவா இருக்கு, ஆனா 4 ஓட கிரேட் 8 கிரேட்டரா இருக்கு. ஸோ அப்போ ரோ வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் மட்டும் தான் வருது. ரோ வைஸ் இயர் ஆஃப்டர் வி கான் டூ. இப்போ நம்ம காலம் வைஸ் பாருங்க. காலம்னா எப்படி பார்க்கணும்? ஸோ இது ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படி பார்க்கணும். காலம் வைஸ் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பிளேயர் பில ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்க்கும்போது 3 ஓட 4 கிரேட்டர், ஆனா 4 ஓட 2 லோவரா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் பாருங்க. 3 ஓட 2 வந்து லோவா இருக்கு, 4 4 ஈக்குவல், 0 0 ஈக்குவல். ஸோ அப்போ எந்த காலம் வந்து கிரேட்டரா இருக்கு? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் காலம், இதுல எது வந்து கிரேட்டர் காலமா இருக்கு? ஃபர்ஸ்ட் காலம் தான் கிரேட்டர். ஸோ காலம்ல கிரேட்டர் காலம் delete பண்ணணும். ஸோ கிரேட்டர் காலம் இஸ் ஃபர்ஸ்ட், அதை அப்படியே நான் delete பண்ணிடுறேன். ஸோ அதை அப்படியே delete பண்ணிடுறேன். அப்போ காலம் 1 இஸ் dominated by காலம் 3 சொல்லுவாங்க, காலம் 3. ஸோ delete, therefore delete ல omit காலம் 1, காலம் 1 ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ரோல ஸ்மாலர் delete பண்ணணும், காலம்ல பிகர் delete பண்ணணும். ஓகே, ஸோ இயர் ஆஃப்டர் நீங்க ரோ காலம் இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கல, பண்ண முடியாது. இப்போ நான் லீனியர் காம்பினேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. லீனியர் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ லீனியர் காம்பினேஷன் என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 ரோ
தேர்ட் ரோ, அதாவது நான் ரவுண்ட் பண்றேன். இந்த 2 ரோவோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜ்னா 2 நம்பர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 2 4 ஆட் பண்ணா 6, 2 டிவைட் பண்ணா 3 வரும். அடுத்து 4 0 ஆட் பண்ணா 4, ஆட் டிவைட் பை 2 போட்டா, அதாவது ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 2 4, அடுத்து 4 0னா 4, 2 ஆல டிவைட் பண்ணா 2 வரும். 0 8னா 8 டிவைட் பை 2 போட்டா 4 வரும். ஸோ இப்போ நான் நியூவா எனக்கு ஒரு நம்பர் வந்திருக்குல்ல, இப்போ இந்த நம்பரையும் ஸோ உள்ள ஒரு ரோஸ் இருக்கு, அந்த செகண்ட் ரோ, ஸோ ரவுண்ட் பண்றேன், அந்த செகண்ட் ரோவையும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது லீனியர் காம்பினேஷனா நம்ம எனி 2 ரோஸை அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அது கூட ரிமைனிங் இருக்க ரோவை கம்பேர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ஸோ இதை ஃபர்ஸ்ட் காலம் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ரோல் வந்து சும்மால டெலீட் பண்ணணும். இதை நான் காலமை ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் இந்த நான் ரவுண்ட் பண்ற இந்த 2 காலோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. 2 4 ஆட் பண்ணா 6 டிவைட் பை 2 போட்டா 3 வருது. அடுத்து 4 டிவைட் பை 2 2, 8 டிவைட் பை 2 4. இப்போ இந்த நான் போட்ட இந்த நம்பரையும் உள்ள இருக்க இந்த நம்பரை அப்படியே கம்பேர் பண்ணுங்களேன். 3யோட 4 கிரேட்டர், 2 2 ஈக்குவல், 4 4 ஈக்குவல். அப்போ எந்த காலம் செகண்ட் காலம் கிரேட்டரா இருக்கு, அப்போ அந்த காலம் அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்போ காலம் 2 இஸ் டெலிட்டட். ஸோ காலம் 2 டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஆவரேஜஸ் அப்படின்னு நினைச்சிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து ரோ, இப்போதான் நம்ம ரோ பார்க்கணும். இப்போ இந்த இந்த இது அப்படி இந்த இந்த 2 ரோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. 4 0 4 டிவைட் பை 2னா 2, 0 8 டிவைட் பை 2னா 4. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த நம்பரையும் மேல இருக்க 2 4 பார்த்தா ஈக்குவலா இருக்கு. ஸோ ஈக்குவலா இருக்கணும், லோவா இருக்கணும். லோவா இருந்தா அது கேன்சல். ஸோ இது அப்படியே டெலிட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இந்த 4 நம்பர்ஸ் தான் வரும். ஸோ இந்த சம் நிறைய வாட்டி கேட்டிருக்கான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பெட்டர் இந்த மாதிரி சும்மா நான் எழுதுனேன்னா எழுதிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஜஸ்ட் இதே சம் இதே நம்பர் கேட்டாங்க என்ன பண்ணா 2 ரோ அடிச்சிருங்க, 2 காலம் அடிச்சிருங்க. இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு டாமினன்ஸ்ல பண்ணும்போது ஒரு இது வரும், அடுத்து வராது. அது வந்து லீனியர் காம்பினேஷன்ல போடணும். ஸோ அதனால இதே சம் நிறைய வாட்டி கேட்டிருக்கான். 5 மார்க் 10 மார்க்ல கேட்டிருக்கான். சப்போஸ் இதே நம்பர் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரோ 2 காலம் அடிச்சுட்டு இந்த சைட்ல எல்லாம் எழுதிட்டு, ஸோ இப்போ அந்த லாஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் அதுக்கு மட்டும் நம்ம மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ல போடணும். அது மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போடுறீங்களோ இல்லைன்னா ஆட் மேன் மெத்தட்ல. ஸோ அதாவது இது A3 A4, இது B3 B4. ஓகே, ஸோ இதை வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜில போடுறேன். ஃபர்ஸ்ட் மைனஸ் இருந்தா ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். சிங்கிள் மைனஸ், எல்லாமே பிளஸ் தான். 4 - 0 4 இருக்கு. 0 - 8 8 அது மேல போடணும். அது மாதிரி காலம் வைஸ் 4 - 0 அதை ரைட்ல போடுங்க. 0 - 8 8 அது லெஃப்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ போட்டுட்டு ஆட் பண்ணீங்கன்னா 12 வருது. ஸோ எல்லா இடத்துலயும் 8, எல்லாத்துலயும் பை 12 பை 12 போடுங்க. அதே நம்பர்ஸ் எழுதிட்டு அந்த டோட்டல் 12 எல்லாத்துலயும் போட்டுருங்க பை 12 பை 12. ஓகே, ஸோ நவ் b ஈக்குவல் டு, ஸோ உள்ள இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே வெளியே மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 4 into this 0 into this. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 4 bracket 8 by 12. அடுத்து பிளஸ் 0 பிளஸ் 0ன்னு போடணும். நடுவில் மைனஸ் தான் மைனஸ் போடுங்க. பிளஸ் 0 இன்ட்டு அங்கே என்ன நம்பர் இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த 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 ஃபர்ஸ்ட் நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணணும். ரவுண்ட் பண்ற பாருங்க. ஸோ இந்த இந்த நம்பர் கூட இங்க என்ன நம்பர் நம்ம போட்டுமோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 4 into 8 by 12, 0 into 4 by 12. ஸோ இந்த கீழே இருக்கிற 12 நம்ம அதை அப்படியே ஒரு வாட்டி போட்டால் போதும். 4 into 8 32, 0 into anything 0 தான். அதனால அதை நீங்க 0 அது தேவையில்லை. 0 into 4 சொல்லிட்டு நிறைய பேர் 4ன்னு போட்டுருவாங்க, அது போடாதீங்க. ஸோ 32, ஸோ 32 by 12 இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 4 டேபிள்ல கீழே 3 டைம் மேலே 8 டைம். ஸோ ஆன்சர் இஸ் 8 by 3. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சம். ஸோ நல்லா போட்டுக்கோங்க, கிளியரா போடுங்க. அடுத்து எஸ்ஏ. ஸோ எஸ்ஏல பாத்தீங்கன்னா இதுல A3 A4 நம்பர் தான் இருக்கு. A3 A4. மீதி இந்த கொஸ்டின்ல A1 A2 A3 A4. ஸோ A1 A2 0 போட்டுருங்க. A3க்கு இந்த நம்பர், A4க்கு 4 by அந்த நம்பர் போட்டுருங்க. அது மாதிரி SBக்கும் B1 B2 0, B3க்கு தான் நம்பர் இருக்கு. B3க்கு 8 by 12, B4க்கு 4 by 12. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதே சம் ரெடி கேட்டிருக்கேன், அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாடல் தான் இன்னொரு கொஸ்டின் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்க, இன்னொரு கொஸ்டின் இதே சம் தான். இது இந்த சம்லையும் பாருங்களேன், அதே தான். அந்த மேட்ரிக்ஸை அப்படியே நீங்க 2ஆல மல்டிப்ளை வரும். ஆனா இந்த சம்முக்கு ஆன்சர் வரல. இதுல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு என்ன மிஸ்டேக்னா, ஆக்சுவலா இங்க 0 வந்தா ஆன்சர் வரும். நம்ம போன சமயம் அதே மாதிரி வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தேர்டு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ டெலீட் ஆகும்.
அடுத்தது ஃபர்ஸ்ட் காலம் டெலீட் ஆகும். அடுத்து லீனியர் காம்பினேஷன் பண்ணும்போது இந்த ரோ டெலீட் ஆகும், இந்த காலம் டெலீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெலீட் ஆகும். டெலீட் ஆகிட்டு ஸோ ஃபைனலாக 080 016 இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து A3, இது A4, இது B3, இது B4. ஓகே. ஸோ இப்போ நான் அது மாதிரி சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 8 - 0 மிக்ஸி ஸ்ட்ராட்டஜியில் போடணும். இது மிக்ஸியில் 8 0 சப்ராக்ட் பண்ண 8, 0 16 மேலே 16 வரும். கீழே 8 அப்படியே அந்த நம்பர் அப்படியே ஆப்போசிட்ல போடுங்க. இதே நம்பர் நேரடி கேட்டிருக்கான். ஸோ டோட்டல் பண்ணி பாருங்க 24 24 வருது. ரெண்டு சைடு சேமாக தான் இருக்கு. ஸோ 6/24, 8/24, 16/24, 8/20 அதே நம்பரை போட்டு அந்த 24 கீழே போடுங்க. ஸோ அடுத்தது வேல்யூ ஆஃப் த கேம் b equal to அந்த இங்க இருக்கிற நம்பரை அப்படியே அங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸை அப்படியே அவுட் சைடில் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். இதான் மெயின். ஸோ இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ 8 × 16/24 பிளஸ் 0 × 8/24 வரும். ஸோ 0 × anything 0 அதை பார்க்காதீங்க, இதை மட்டும் போட்டால் போதும். கீழே 24 போட்டுக்கோங்க. 8 × 16 நான் அதை மல்டிப்ளை பண்ணல, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 0 அது தேவையில்லை. இது அப் அண்ட் டவுன் 8 டேபிள் கேன்சல் பண்ணால் இது ஒரு 8 வரும், இதில் வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் வந்து 16/3 வருது. ஸோ போன சம்ல 8/3 வந்து அந்த 8 கூட இன்டூ 2 போட்டால் வரும் 16 வரும். ஸோ அதே சம் தான் இதுவும், இன்டூ 2 போட்டிருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த பிரிண்ட் மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், 0 வரணும். ஸோ நீங்க ஆனால் கொஸ்டின் அப்படியே கேட்டாங்கன்னா 0 இருக்கா பாருங்க, இல்லைன்னா அதை அட்டன் பண்ணாலே கெட் த மார்க், ஏன்னா அதுக்கு ஆன்சர் வராது அந்த சம்முக்கு. ஓகே. ஸோ அடுத்து எஸ்ஏ, அதே எஸ்ஏ வந்து எஸ்ஏ வந்து A1 A2 0 போடணும். இந்த A3 16/24, A4 8/24 வருது. அதுமாதிரி எஸ்பி 2 0 வரும், B1 B2, B3 வந்து 16/24, B4 வந்து 8/24 வருது. ஸோ வேல்யூ த கேம் 16/3. ஓகே. இந்த சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைண்ட் த லேண்டா அந்த ஃபாலோவிங் கேம் ஆட் ஆஸ் ஏ சேடல் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இதை நான் இங்கே போடுறேன். நம்ம ரோ மினிமா போடுற இந்த சம் இதே மாதிரி சம் நிறைய கேட்டிருக்கேன். இதே நம்பர் ரோ மினிமா இங்கே காலம் மேக்ஸிம் போட்டுருங்க. வெரி ஈஸி சம். அதே மாதிரி போட்டு மினிமம் நம்பர் 2 அதை எழுதிக்கோங்க. இல்லை மினி நம்பர் -2 அதை எழுதிக்கோங்க. அடுத்து பிகர்னா நம்ம பிகர் காலம் வைஸ் பிகர் பார்க்கணும். பிகர் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ அதை பாக்ஸ் போட்டு கீழே 2 எழுதுறேன். அடுத்து பிகர் நம்பர் 6 பாக்ஸ் போட்டு கீழே 6 எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணா மேக்ஸிமின், ஸோ அதை இங்கே எழுதுறது இங்கே எழுதிக்கிறேன். மேக்ஸிமின் ஈக்குவல் டு இதில் பெரிய நம்பர் 2, ஸோ அந்த 2-ஐ அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து மினிமேக்ஸ் ஈக்குவல் டு இதில் சின்ன நம்பர் 2, அதாவது அந்த ரோல பெரிய நம்பர் நம்ம கண்டுபிடிச்சப்போ ரோல எது பெரிய நம்பரோ அதை எழுதணும், அதான் மேக்ஸிமின். காலம்ல நம்ம கண்டுபிடிச்சால இது லோவஸ்ட் நம்பர் பவர் 2, அதான் மினிமேக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமினும் மினிமேக்ஸும் சேமா இருக்கு. மேக்ஸிமின் மினிமேக்ஸ் ஈக்குவல் டு சேமா வருது. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் த கேம் ஈக்குவல் டு 2, ரெண்டுமே சேமா இருக்கு. 2 வேல்யூ ஆஃப் த கேம் ஈக்குவல் டு, அப்போ இட் இஸ் ஏ சேடல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த சேடல் பாயிண்ட் வந்து அதான் பாக்ஸும் அந்த சர்க்கிள் நம்பர் A1, அதான் சேடல் பாயிண்ட். ஸோ சேடல் பாயிண்ட் ஈக்குவல் டு A1, B1 இது முடிச்சுட்டு அடுத்து அந்த லேண்டா வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த லேண்டா வேல்யூ என்னன்னா, ஸோ இதுக்கு அடுத்து கீழே எழுதுங்க. அதாவது இந்த இடத்துல நான் ஒரு ரவுண்ட் பண்றேன் பாருங்க. ஸோ இங்க இருக்கிற நெகட்டிவ் நம்பர் மீதி நம்பர் இருக்குல்ல, இந்த லேண்டா இஸ் லைஸ் பிட்வீன் இப்படி போட்டுட்டு அந்த -2 ஃப்ரண்ட்ல போடுங்க, 6 இங்க போட்டுருங்க. ஸோ லேண்டா இஸ் பிட்வீன் இது அந்த லேண்டா இது மட்டும் போட்டுருங்க. இதே சம் கேட்டிருக்கான். அதாவது வேல்யூ கேம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருக்கிற மீதி நம்பர் இருக்க -2 ஃப்ரண்ட்ல போடுங்க, 6 லாஸ்ட்ல போட்டு லேண்டா லைஸ் பிட்வீன் -2 and 6 இப்படி போடுவாங்க. இந்த மாதிரி எழுதிருங்க. ஸோ இதான் லேண்டோட வேல்யூ. ஓகே. ஸோ சம் கேட்டிருக்கான், கேட்டானா இதுமே போட்டுட்டு லாஸ்ட்ல லேண்டா இஸ் லைஸ் பிட்வீன் -2 and 6 போட்டுக்கோங்க. ஓகே. ஓகே. இது நவம்பர்ல 10 மார்க், நவம்பர் 2023ல 10 மார்க்ல கேட்ட சம் இது. இந்த மாதிரி வேர்ட் சம் சம்டைம் வேர்ட் சம் போன அரியர்ல கேட்டிருக்கான். ஒண்ணுமே இல்லை, அதான் கேம் தெரி தான். இதை பாருங்க, ஹெட் டெய்ல் போட்டுக்கோங்க. ஸோ ஹெட் டெய்ல் இது வந்து பிளேயர், இது பிளேயர் ஏ இந்த சைடு, அதனால A1 A2, மேலே பிளேயர் பி B1 B2 அதை போட்டுக்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சப்போஸ் A wins 1 unit of value, then there are 2 heads. 2 ஹெட் இருக்கும்போது அவன் 1 யூனிட் வின் பண்றானா. அப்போ இங்கதான் ஹெட்னு இருக்கு பாருங்க, ஹெட்னு போட்டுக்கல. ஸோ அந்த ஹெட்டுக்கு நேரா இங்க 1 போடுங்க. ஓகே. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. when there are 2 tails, wins nothing. அது பாருங்க 1 unit of value. ஸோ ஹெட் இருந்தா 1 வின் பண்ற சொல்லிருக்காங்க. wins nothing when there are 2 tails. 2 டெய்ல் இருக்கும்போது, அதாவது டெய்ல், ஸோ இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும், ஸோ 2 டெய்ல் இருக்கிற இடத்துல நத்திங்னா அங்க 0. ஸோ இந்த பொசிஷன்ல 0ன்னு போடணும். ஸோ அது HH இருக்கிற இடத்துல 1,
டிடி இருக்கிறதுல 0 அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது when there are two, அது ஓகே. loss of unit value when there are one head one tail, அதாவது இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க tail இருக்கு, அங்க head இருக்கு. அப்ப இந்த இடத்துல loss 1/2 சொல்லிருக்காங்க. அப்போ lossனா இங்க minus of, so இந்த இடத்துலயும் minus of னு போகணும். ஓகே. so head இருக்கிற இடத்துல இந்த பிளேஸ் head இருக்கிற இடத்துல பிளேஸ்ல 1, tail இருக்கிற பிளேஸ்ல 0 nothing. மீதி இருக்கிற பிளேஸ்ல head tail, அதாவது head tailனா இந்த பிளேஸ், அடுத்து head tailனா இந்த பிளேஸ், அந்த இடத்துல வந்து ஆஃப், அதாவது லாஸ்னா மைனஸ் ஆஃப்னு போகணும். ஓகே, இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். ஐ திங்க் இந்த சம் வெரி ஈஸி, கேட்டிருக்கான். ஸோ அதனால இந்த மேட்ரிக்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும், பே ஆஃப் மேட்ரிக்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும், வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இதுக்கடுத்து இந்த மிக்ஸி ஸ்ட்ராட்டஜில அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஸோ மிக்ஸி ஸ்ட்ராட்டஜிலும் போடலாம், இல்லை ஃபார்முலா மெத்தட்ல எதுவும் போடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ 1ஐயும் 1/2 ஆட் பண்ண என்ன வரும்னா 2 into 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 plus 3/2 வருது. ஸோ அப்போ அதை அப்படியே டவுன்ல போடுங்க, 3/2. ஸோ அடுத்தது -1/2 0, ஒரு மைனஸ் வந்தாலும் ஆட் பண்ணணும், ரெண்டு ஆட் பண்ணா ஆஃப், அதை அப்படியே மேலே போடுங்க. ஸோ அதுவே கீழே காலம் வைஸ் 1 மைனஸ் வருது, ஆட் பண்ணா இங்க 3/2 வரும், இங்க ஆஃப்னு வரும். ஸோ இதுமே வந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரை நீங்க ஆட் பண்ண வரும்னா, அதாவது ஆஃப் பிளஸ் 3/2 ஆட் பண்ணா 4/2 வருது, 4/2 2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 வருது. ஸோ மேலேயும் 2 தான் வருது, கீழே 2 தான் வருது. ஸோ இதே நம்பரை இங்க பக்கத்துல போட்டுட்டு பை இந்த 2 போடணும். இந்த பை இந்த 2 போடும்போது 2 2 சார் டவுன்ல எல்லாம் 4 மாறிடும். அங்க இருக்கிற டவுன்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/2 1/4 3 பை இங்கேயும் 4 மாறிடும். ஸோ 1/4 3/4. ஏன்னா இங்க இருக்கிற 2 நம்ம டவுன்ல போடும்போது ஆல்ரெடி அங்க ஒரு 2 2 சார் 4 ஆயிடும். 2 கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்து நீங்க வேல்யூ த கேம் b equal to, ஸோ நான் சொன்ன மாதிரி அப்படியே ஃபர்ஸ்ட் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது அந்த b1 இதுல இருக்கிறத, இங்க மைனஸ் இருக்குது இருக்கிறது அப்படியே இந்த வெளியே இருக்கிறது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 into 1/4, இங்க இந்த இடத்துல செகண்டா மைனஸ் ஆஃப், அதனால மைனஸ் ஆஃப் இன்ட்டு 3/4. ஸோ 1 into 1/4 மைனஸ் ஆஃப் இன்ட்டு 3/4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 1/4 வருது, அங்க மல்டிப்ளை பண்ணா -3, கீழே வந்து 8 வருது. மேல 1 into 3, கீழே 2 into 4 8 ஆயிருது. ஸோ இது எல்சிஎம் வந்து இது என்ன பண்றீங்கன்னா அப் அண்ட் டவுன் 2ஆல, ஏன்னா இங்க கீழே 8 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ இது மேலேயும் கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப மேல 2 வந்துடும், கீழே 8 வந்துடும். ஸோ அதுமாதிரி இங்க 3/8 அதை அப்படி வச்சுட்டோம். இப்போ செப்பரேட் பண்ணா -1/8 வருது. ஸோ ஆன்சர் இஸ் -1/8. ஓகே. அடுத்து எஸ்ஏ ஸ்ட்ராட்டஜி பர் பிளே ஏரியா அங்க போட்டிருக்கேன், மேல A1 என்ன போட்டிருக்கேன் 1/4 3/4. ஸோ அதேதான் ஸ்ட்ராட்டஜி பர் பிளேயர் பி எஸ்பி, அதுவும் 1/4 3/4. ஸோ வி ஈக்குவல் டு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கீழே எஸ்ஏஎஸ்பின்னு எடுக்கணும். இந்த A1 A2 இது 2/2 மேட்ரிக்ஸ்னால 2 தான் வரும். ஓகே. அந்த கிராஃபிக்கல் மெத்தட் சம் நீங்க பாத்துக்கோங்க, வீடியோல போட்டிருப்பேன். இந்த சம் நான் வீடியோல போடல, சம்டைம் இது கொஸ்டின்ல கேட்டனால இதை போடுறேன். இப்போ நான் போட்ட இந்த 4 சம்மும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, இந்த 4 சம், ஸோ இந்த வேர்ட் சம் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லேண்டா சம் நார்மலா போடுற மாதிரி, ஆனா அந்த லாஸ்ட்ல அந்த லேண்டா வந்து இங்க இருக்கிற இந்த மீதி வேல்யூ, அதாவது -2 6 -2 less than equal to லேண்டா less than equal 6, அதை மட்டும் போடுங்க. அடுத்தது இந்த சம் நார்மலா சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரோ 2 காலம் டெலிட் பண்ணி 4008 இதே சம் கேட்டானா வெரி ஈஸி, நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அந்த 10 மார்க்ல, கேட்டானா நான் சொன்ன இப்படியே போட்டுருங்க. ஓகே. அடுத்து டிஃபைன் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மின் கேம், அடுத்து ஸ்பேர் கேம் கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்டிருக்கான். ஸோ ஸ்பேர் கேம்னா என்னன்னா, அதாவது மேக்ஸ்மின் வேல்யூ மினிமேக்ஸ் வேல்யூ என்ன வரும்னா 0ன்னு வரும். ஸோ ரெண்டு வேல்யூ 0. ஸோ மேக்ஸிமினும் 0, மினிமேக்ஸ் ஆன்சர் சப்போஸ் நம்ம மேக்ஸிமம் மினிமேக்ஸ் கண்டுபிடிச்சு 0ன்னு ஆன்சர் வந்துருச்சுன்னா அந்த கேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேர் கேம் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் ஈக்குவல் 0, திஸ் கேம் இஸ் கால்ட் ஃபேர் கேம். அது ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் கேம் கேட்குறாங்க. ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் கேம் கேட்டாங்கன்னா மேக்ஸிமீனுக்கு ஒரு வேல்யூ வரும், மினிமேக்ஸுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ, அந்த ரெண்டு வேல்யூ சேமா இருக்கணும். சப்போஸ் இங்க 2 வந்தா இதோட ஆன்சர் 2 வரும், இது 5னா அதோட ஆன்சர். ஸோ அதாவது நார்மலா ரெண்டு வேல்யூ சேமா இருந்தா சேடல் பாயிண்ட் சொல்லுவோம். அது அந்த ரெண்டு நம்பரும் சேமா இருந்தா அது என்ன நம்பர் வேணா இருக்கலாம், அந்த கேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் கேம் சொல்லுவாங்க. ஓகே. 0ன்னு வந்தா ஸ்பேர் கேம், ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சேம் நம்பரா இருக்கும். இதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ போட்டு அந்த கேம் தியரில போட்ட லாஸ்ட் 4 சம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. தேங்க்யூ. ஸோ ஒன் மோர் திங், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இது கேட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த வேர்ட்ஸ் லாஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க, 10 மார்க் கேட்டிருக்கான், அதனால ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.